ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங், எப்படி போயிட்டுருக்கு லைஃப், என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. இதற்கு என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஐ எம் டூயிங் கிரேட். ஐயோ சூப்பராக போகுதுங்க நம்ம லைஃபு, எனக்கு நல்லா லைஃப் நல்லா போகுது, நான் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே நல்லது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓவராலான ரிப்ளை. ஐ எம் டூயிங் கிரேட், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங், கேட்டதுக்கு நன்றி. கேட்குறாங்கள, அதுக்கு ஃபார்மலாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு நன்றி தெரிவிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அண்ட் யூ. திருப்பி அவங்கள என்ன பண்ணுறோம், அவங்க நம்மளை பற்றி கேள்வி கேட்டாங்க, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளை என்ன பண்ணாங்க, விசாரித்தாங்க. நம்மளும் அவங்கள என்ன பண்ணுறோம், திருப்பி விசாரிக்கிறோம். ஐ எம் டூயிங் கிரேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அண்ட் யூ. இப்படி சும்மா கேளுங்க. ஓகே, நிறைய டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆயிரும். அடுத்து பாருங்கள், குட் மார்னிங், டிட் யூ ஸ்லீப் வெல். இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் கூட கேட்கலாம், இல்லாட்டி நம்மளோட ஃப்ரெண்டை ஆஃபீஸில் பார்க்கும்போது கூட கேட்கலாம். சரிங்களா, பாருங்கள், குட் மார்னிங், டிட் யூ ஸ்லீப் வெல். வணக்கம்டா, காலை வணக்கம் சொல்லுவோம்ல, தான் மச்சான் வணக்கம், எப்பறம் நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா. பாருங்கள், அந்த பார்ட்டிக்கு போயிட்டு டான்ஸ் ஆடி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுடா. குட் மார்னிங், எஸ் ஐ ஸ்லிப் சவுண்ட்லி, நான் நல்லா தூங்கினேன், எனக்கு செம்ம தூக்கம். ஹவ் அபவுட் யுவர் செல்ஃப், நீ எப்படி தூங்கினேன். அவர் நம்மளை கேட்குறாரு, நம்மளும் திருப்பி என்ன பண்ணுறோம், ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரையும் நம்ம விசாரிக்கிறோம். புரியுதுங்களா. இந்த மாதிரி ப்ராப்பர் ரிப்ளை கொடுத்து பழகணும். இட்ஸ் ப்ளஷர் டு மீட் யூ. ஐயோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சொல்கிறோம்ல, ஒரு சிலர் பார்க்கும்போது, சார் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க சார். அதுதான் இட்ஸ் ப்ளஷர் டு மீட் யூ. நம்ம எப்படி தெரியுமா சொல்லணும், பாருங்கள், த ப்ளஷர் இஸ் ஆல் மைண்ட். சார் எனக்கு தான் சார் ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்கிறாரு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். அப்படி இல்லை, எனக்கு தான் சார் ரொம்ப சந்தோஷம். த ப்ளஷர் இஸ் மைண்ட், த ப்ளஷர் இஸ் மைண்ட். புரியுதுங்களா. இதை சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்னொரு சென்டென்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹவ் ஹர்ட் ஸோ மச் அபவுட் யூ. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். த ப்ளஷர் இஸ் மைண்ட், ஐ ஹவ் ஹர்ட் ஸோ மச் அபவுட் யூ. அதையும் கூட எழுதிடுறேன். பாருங்கள், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், புரிஞ்சுதுங்களா. ரைட். ஹவ் இஸ் யுவர் டே கோயிங் ஸோ ஃபார். அப்புறம் ஒரு ஈவினிங் கூட நீங்கள் கேட்கலாம், இல்லை மத்தியானம் கூட கேட்கலாம். ஒருத்தவங்களோட அந்த எண்ட் ஆஃப் த டே இருக்குல்ல, அப்போ கூட நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட கேட்கலாம். அப்புறம் இப்படி நாள் எப்படி இது வரைக்கும் போச்சு, நாள் ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுக்கணும், இல்லாட்டி உங்கள்கிட்ட இந்த கேள்வி யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் வெல், நல்லா தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் பிஸி, ஜஸ்ட் பிஸி. வாட் அபவுட் யுவர்ஸ், உனக்கு எப்படி போகுது, உன்னோடது எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி கேள்வி கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்.